ஹலோ எவ்ரிவான். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத மட்டும் இன்டிமேட் பண்ணிடுங்க. சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கான நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு சீட்டிங் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைவ் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங் ஒரு கொஸ்டினா நீங்க பார்க்கும்போது அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அடிக்கிறது, அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ குட் ஈவினிங். ஸோ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஹாப்பி ஈவினிங் மக்களே. ஹாப்பி ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா இது ஒரு குட்டி வீடியோ தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் நீங்க நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் லெவல் நீங்க பஸ்ஸில் நீங்க அப்ரோச் பண்ணாலும் சரி, நீங்கள் மெயின்ஸ் லெவல் பஸ்ஸில் அப்ரோச் பண்ணாலும் சரி, சரிங்களா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் சரி, நீங்கள் மெயின்ஸ் லெவலில் அப்ரோச் பண்ணாலும் சரி, நான் இன்னைக்கு சொல்லித்தரப்படக்கூடிய இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல இதில் எல்லாருமே ஓகேவா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் இத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங்லையும் நான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட கொஷின் சால்வ் பண்ணுற ஃபோல்டர்லேயும் நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். பஸ்ஸில்ஸோட வீடியோஸ் பஸ்ஸில் சால்வ் பண்ணுற கொஷின் சால்வ் பண்ணுவோம்ல அந்த வீடியோடையும் ஃபஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். எனி டைம் ஸோ ரெக்கார்டட் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, லைவ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டட் செஷன் பார்க்க போகிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 1% கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அதனால தான் இந்த முயற்சி நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல சீட்டிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? ஒரு சீட்டிங் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட், ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சீட்டிங் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஒரு சீட்டிங் அப்படின்றதுல நம்ம என்னென்ன டைப்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒரு சீட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர். ஓகேவா? அதில் நமக்கு என்ன பார்த்தோம்? லீனியர் ரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ரைட்? லீனியர் ரோ அப்படின்றத நான் அரேஞ்ச் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த லீனியர் ரோ அப்படின்றதுல உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கிளியரா தெரிகிறதா? எஸ் அப்சல்யூட்லி. எனிதிங் எல்ஸ்? எல்லாமே நல்லா கிளியரா இருக்காப்பா? நான் எதுவும் கரெக்ஷன் பண்ணணுமா? எஸ், எல்லாமே நல்லா கிளியராக இருக்குது. எஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. லீனியர் ரோ அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ரோ அப்படின்றது பார்த்துருப்போம். இப்போ இந்த லீனியர் ரோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ரோவில் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்து மட்டும் பேஸ் பண்ணி வர்றது. ஸோ ஃபேஸிங் நார்த்து, அதாவது ஃபேஸிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்தை மட்டும் ஃபேஸ் பண்ணி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணி வரதை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மார் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துருக்கோம். சம்மார் ஃபேஸிங். ஓகேங்களா? அடுத்து நமக்கு எப்படி வந்திருக்கும்? சம்மார் ஃபேஸிங் நார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மார் ஃபேஸிங் சவுத்து. ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னோன் பஸ்ஸில், ஓகே, அன்னோன் சீட்டிங். இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். அன்னோன் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அன்னோன் சீட்டிங். சரிங்களா? அன்னோன் லீனியர் ரோ. ஸோ அதாவது சர்டைன் நம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டட் இன் எ ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் லீனியர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டைப் இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ரோ அப்படின்றது. ஓகே, பேரலல் ரோ அப்படின்றது. சரி, இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு விஷயம். ஸோ பேரலல் ரோ அப்படின்ற ஒரு டைப். ஸோ இதுதான் நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைப்ஸாக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துருக்க விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் பார்த்துருப்பீங்க. சர்க்கிள்லையும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். சர்க்கிளில் இன்சைடு அவுட் சைடு, அப்புறம் சம்மார் ஃபேஸிங் இன்சைடு, சம்மார் ஃபேஸிங் அவுட் சைடு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அன்னோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு என்னென்ன வந்திருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, அதுக்கப்புறம் இதுலேயும் சம்மார் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னோன் கான்செப்ட். ஓகே, அன்னோன் கான்செப்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸோ தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். இதுதான் ப்ரிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். இதுலேயும் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, ஒன்று வந்து இன்சைட், அதுக்கப்புறம் அவுட் சைட். ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் கான்செப்ட் நமக்கு வந்திருக்கும். இதுலேயும் நமக்கு அன்னோன் கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நாலாவதாக நம்ம பார்த்துருக்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். சரிங்களா, அடுத்தது நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள்லையும் நமக்கு என்னென்ன டைப் இருக்குது, ஒன்று வந்து இன்சைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு அன்னோன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸகன் இருக்குது, அதுக்கப்புறம் பென்டகன் இருக்குது. ஓகே, எக்ஸகன், பென்டகன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸகன் பென்டகன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் நான் அப்லோட் பண்ண நினைக்கிறேன். இதை நான் பார்த்து அப்லோட் பண்ணி விட்றேன். எக்ஸகன் எப்படி பண்ணுறது, பென்டகனோட ஷேப் நம்ம மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு கோயில் கட்டுற மாதிரி இருக்கும். சரியா, இது மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டிங்கில் வந்து வரக்கூடியது. சரியா, இப்போ அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ். ஸோ பசில்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்கு மேலே நான் வந்து போட்டேன். இப்போ பசில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருப்போம், ஃப்ளோர் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த் பேஸ்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வித் டேட் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். மந்த் வித் டேட் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மந்த் வித் டேட் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, மந்த் வித் டேட் அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா, வீக் பேஸ்ட் வாரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. சரிங்களா, வீக் பேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னொரு டைப் வேறு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பேஸ்ட் அப்படின்ற ஒரு இஷ்யூ. சரிங்களா, இயர் பேஸ்ட். ஸோ வருஷத்தினுடைய அடிப்படையிலையும் நமக்கு வந்து வரும். ஓகே, வருஷத்தை வந்து நமக்கு அடிப்படையாக கொண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ வருஷத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர் பேஸ்ட் வந்து பார்த்தோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோரு, பாக்ஸு, மந்த்து, வீக்கு, இயரு, தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பேரிசன் அப்படின்ற ஒரு டைப் வந்து பார்த்தோம். கம்பேரிசன் அப்படின்றது. ஸோ கம்பேரிசன், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன், அதாவது அந்த பதவியை வச்சு வரக்கூடியது, டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகே, தென் ஆர்டர், அதாவது கம்பேரிசனில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட் வித் ஃப்ளோர் வந்து பார்த்துருப்போம். ஃப்ளாட் வித் ஃப்ளோர். சரியா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது. சரிங்களா, இப்போ இது வந்து ப்ரிலிம்ஸ்லையும் இந்த டாபிக் வரும், மெயின்ஸ்லையும் இந்த டாபிக் வரும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு இது எப்படி வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன சார் அங்கே வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக வந்து கவனிக்க வேண்டியது. ஸோ ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ் கொஸ்டினில் நீங்கள் இம்பார்ட்டண்டாக என்ன சார் கவனிக்க வேண்டியது அப்படின்னா அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நிறையா இருக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க, ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினோட ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸ் கொஸ்டினில் டேட்டா அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, டேட்டாவை தாண்டி அவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேரியபிள் நிறையா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படி இல்லைனா 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் வரைக்கும் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளட் ரிலேஷன் டாப்பிக்கை உள்ளே கொண்டு வருவாங்க. சரிங்களா, பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன் டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா, பிளட் ரிலேஷன் டாப்பிக்கை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கான்சென்ட்ரிக் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை உள்ளே கொண்டு வருவாங்க. கான்சென்ட்ரிக் டாப்பிக்கை உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ கான்சென்ட்ரிக்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிள்குள்ள சர்க்கிள், இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு குட்டி ஸ்கொயர், ஒரு பெரிய ஸ்கொயர், ஒரு சின்ன ஸ்கொயர். அதே மாதிரி ஒரு ஸ்கொயருக்குள்ள வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு பாண்டிங் ஆகி வருது பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் என்னவென்றால் அதற்கு பெயர் தான் கான்சென்ட்ரிக் அப்படின்றது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வரக்கூடியது. எப்படி பிரிச்சுட்டேன்னா இப்போயே, ஸோ ப்ரிலிம்ஸில் இது எல்லாமே வரும், மெயின்ஸ்லேயும் இது எல்லாமே வரும்.
இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ்லேயே வரும். பட் மெயின்ஸில் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்லைடு டிஃப்ரெண்ட்டாக தான். அங்கே டேட்டா அதிகமாக இருக்க போகுது. அந்த டேட்டா எதை ஓரியன்ட் பண்ணியிருக்க போகுது? ஸோ வேரியபிள் 2, 3, 4 வரைக்கும் போகும். ஸோ ஒன்று பிளட் ரிலேஷன் கான்செப்டை வச்சு வரலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வேரியபிள் வரைக்கும் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும்போது தான் பிளட் ரிலேஷன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லுவேன். கான்சென்ட்ரிக்கும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போடுவேன். ஒவ்வொரு வீடியோ நான் லைவ்ல சால்வ் பண்ணி காட்டுவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ இப்போ இத்தனை டைப் இருக்குது, இத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? ஹவு டு அப்ரோச் த பஸ்ஸில்? திஸ் இஸ் த மேஜர் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு அப்ரோச். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக ஒரு விஷயத்தை வந்து படிச்சிட்டோம். சரிங்களா? ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு காமனாக இப்போ நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன். இல்லை அப்படின்னா நான் வந்து பஸ்ஸில் சால்வ் பண்ணவே முடியல சார், எனக்கு வந்து பஸ்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் மண்டையில் என்னை அடிச்சு விடுது அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சரி, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பஸ்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீட்டிங், இது வந்து ஒரு லீனியரில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருக்கும். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன பண்ணுது, இவ்வளோ டேட்டா வந்து இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுதாங்க நீங்கள் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும். உங்களுடைய மணி சார் ஸ்டெப். ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மணி சார் ஸ்டெப்ஸ். சரிங்களா? மணி சாரோட இந்த மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ரெடியாக எல்லாருமே? எவ்ரிபாடி ரெடியாக இருக்கீங்களா? எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சொல்லுங்கள் மக்களே, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒயிட் ஸ்க்ரீன் ஓகேவா இல்லை அதை பிளாக்காக மாற்றிடும்? ஒயிட் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓகே தானே? நல்லா தானே இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஒயிட் ஸ்க்ரீன் ஓகே தானே? இல்லை அதை பிளாக்காக மாற்றிடுவோமா? இல்லை க்ரீன் அந்த மாதிரி எதுவும் வேணுமா? இல்லை ஒயிட் ஸ்க்ரீனே ஓகேவா? கொஞ்சம் சொல்லுங்கள், கிளியராக சொல்லிடுங்க. பிகாஸ் ஒயிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுகிறது. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா பிளாக் வச்சோம்னா கிளியர் சார். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பர். சரிங்கம்மா, இதுலேயே வந்து போவோம். பிகாஸ் இதுதான் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியுது. ஓகே, ரைட். இப்போது ஒரு பஸ்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பஸ்ஸில் அப்படி இல்லைனா ஒரு சீட்டிங் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு பஸ்ஸில் இருக்கலாம், ஒரு சீட்டிங்காக இருக்கலாம். அது வாட் எவர் இட் இஸ், எவ்வளோ பெரிய டேட்டா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய டேட்டா இருக்கலாம். அப்படி இன்னும் பாருங்களேன். ஸோ இதோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் இதோட டேட்டா. ஒரு பஸ்ஸிலோட டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பஸ்ஸிலோட டேட்டா வந்து இவ்வளோ பெரிய டேட்டா இருக்கும். இப்போ நார்மலாக எல்லாருமே பண்ணுற தப்பை நான் வந்து சொல்லிடுறேன். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோனையுமே என்ன பண்ணுவீங்க, கடன்னு சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு முதல்ல ரீட் பண்ணுவீங்க. 8% சிட்டியரோ. ஸோ ஓகே 8%. அப்போ போடுறா 1 2 3 4 5 6 7 ஓகே 8. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருவீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட். இவ்வளோ ஸ்பீடாக தான் சால்வ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் G was seated 4th to the left of A. ஸோ ஏயோட 4th to the left ஒன்றும் வைக்க மாட்டான். Who was standing second to the right of B? அதையும் நோட் பண்ண மாட்டான். Only 4 people seated between C and H. H is standing to the right of C. E is standing to the 4th to the right of D. Neither C or H is extreme end. Okay. More than 2% seated. More than 2 people are sitting to the left of F. F ஓட லெஃப்டில் more than 2% வந்து இருக்கணும். அப்போ more than 2% அப்படின்னா ஸோ எஃப்ஐ வந்து இங்கே வச்சு ஒரு பாசிபிள், அதுக்கப்புறம் எஃப்ஐ இங்கே வச்சு ஒரு பாசிபிள். ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா எஃப்ஐ இங்கே ஒரு வாட்டி, எஃப்ஐ இங்கே வச்சு ஒரு பாசிபிள், அதுக்கப்புறம் எஃப்ஐ இங்கே ஒரு வச்சு பாசிபிள், எஃப்ஐ இங்கே ஒரு வச்சு பாசிபிள், இப்படி பாசிபிளாக போட்டு போயிட்டே இருப்பாங்க. எஃப்ஐ இங்கே ஒரு வாட்டி வைப்பாங்க, எஃப் இங்கே ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் எஃப் இங்கே ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் எஃப் இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி. ஸோ எத்தனை பாசிபிலிட்டி போகும். அதுக்கப்புறம் திருப்பி போய் ரீட் பண்ணுவான். G sit 4th to the left of A. எப்போ G எங்கே வைக்க, ஏ எங்கே வைக்க அப்படின்னு குழம்பிடுவாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்லையோ ஒரு சீட்டிங்கையோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் தேவைப்படும். மினிமம் ஒரு 50 செகண்ட் வந்து தேவைப்படும். ஓகே, மினிமம்
ஒரு ஒரு 50ல இருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட தேவைப்படும் வச்சுக்கோங்களேன். 50 செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். 1 மினிட் வரைக்கும், ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ அதே இது நீங்க திருப்பி ரீட் பண்ணீங்கன்னா அதே 50ல இருந்து நீங்க ஒரு நிமிஷத்தை அகைன் வந்து எடுப்பீங்க. அப்ப நீங்க ரீட் பண்றதுக்கே ரீட் பண்றதுக்கே நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துருவீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தை சாப்பிட்டுருவீங்க. 2 நிமிஷத்துல நீங்க ரீட் பண்றதுக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பசில் வேஸ்ட். சால்வ் பண்ணி அந்த பசில் வேஸ்ட். பிகாஸ் ப்ரிலிம்ஸ்ல நம்ம 2 நிமிஷத்துல அந்த பஸ்ஸிலேயே சால்வ் பண்ணி முடிச்சிடணும். 2ல இருந்து 3 நிமிஷம் தான் ஒரு பஸ்ஸிலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அந்த மரியாதையை நீங்க அவனுக்கு கொடுத்துடணும். 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு பஸ்ஸில் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு கம்மியா சால்வ் பண்ணலாமா அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். பட் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். எடுத்தோனையும் கண்டிப்பான முறையில முடியாது. எடுத்தோனையும் உங்களுக்கு இப்பயே நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு மாடரேட் பிகினரா இருக்கேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் டேக் 5 மினிட்ஸ். ஒரு பசில் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலதான் ஆகும். தப்பே கிடையாது. ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ பசில் வரல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது, மோர் கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு வரும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து இனிஷியலா உங்களுக்கு 5 நிமிஷத்துல இருந்து மேல டைம் எடுத்தாலும் தப்பே கிடையாது. நீங்க கரெக்டா பஸ்ஸில் சால்வ் பண்ணி முடிக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 5 நிமிஷம் நீங்க எடுக்கிறத நான் எப்படி குறைக்கிறது அப்படின்றத இப்போ சொல்ல போறேன். இந்த மாதிரி தான் நீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு டேட்டா எடுத்து கடன்னு என்ன சொல்லியிருக்கான், ஏது சொல்லியிருக்கான், அவன் எந்த ஊருக்காரன் எதுவுமே தெரியாம நெத்தி அடி முரட்டடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. அடிச்சீங்க அப்படின்னா பஸ்ஸில் நம்மளை தான் அடிக்கும். கரெக்டா ஒரே போடா திரும்ப சால்வ் பண்றான், போடா திருப்பி சால்வ் பண்றான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ தட் நம்ம இந்த மாதிரி பண்ண போறது. அப்ப இங்க நம்ம மணி சார் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மணி சார் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம மணி சார் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதாவது ஹவு டு அப்ரோச் அப்படின்றதுல இங்க வச்சு நான் சொல்லி கொடுத்துறேன். ஒரு ஹவு டு அப்ரோச் அப்படின்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஹவு டு அப்ரோச். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹவு டு அப்ரோச். இப்போ ஹவு டு அப்ரோச் அப்படின்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் அண்ட் பாயிண்ட் நோட்டிங். ஸோ ரீட் பண்ண போறீங்க ஒரு கொஷினை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரீட் பண்ண போறீங்க. ஸ்லோவா ரீட் பண்ண போறீங்க. ரீட் பண்ணும்போதே அதோட டேட்டாவை நீங்க நோட் பண்ண போறீங்க. ஸோ டேட்டாவை நோட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் நோட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாயிண்ட் நோட். பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணுறோம். சரி, இப்போ பாயிண்ட் நோட் பண்ணுறதுனா என்ன சார்? சரியா, பாயிண்ட் நோட் பண்ணுறதுனா என்ன சார் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 8%. மொத்தம் இந்த இதில் வந்து 8% இருக்காங்க. 8% ஸ்டாண்டிங் இன் இயர் ரோ அண்ட் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அ நார்த். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 பேரும் எதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, நார்த்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய ஒர்க் ஷீட்ல நீங்க இதைத்தான் எழுதணும். மொத்தம் 8 பேர் எதை வந்து ஃபேஸ் பண்றாங்க, நார்த்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, நாட் நெசசரி இன் தி சேம் ஆர்டர். அடுத்து என்ன சொல்றாங்க, ஜி வாஸ் ஸ்டாண்டிங் 4th to the left of A. ஓகே, அடுத்த பாயிண்ட் இதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா காமன் பாயிண்ட். இது வந்து காமனா நமக்கு வந்து இருக்கிறது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி அப்படின்றவர் என்ன பண்றாரா, ஸ்டாண்டிங் 4th to the left of A. ஏயோட 4th to the left. அப்ப ஏல இருந்து எத்தனாவது லெஃப்ட் இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட்னா நம்ம என்ன இண்டிகேஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் இண்டிகேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ரைட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இண்டிகேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம், லெஃப்ட் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் சிம்பிளும், ரைட் அப்படின்னா நம்ம வந்து பிளஸ் சிம்பிளும் யூஸ் பண்ண போறோம். முதல்ல இது எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லெஃப்ட் அப்படின்னா நம்ம வந்து மைனஸும், ரைட் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளஸும் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இங்க யார்ல இருந்து யாரை குறிக்கிறோம், நம்ம எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆஃப் கப்பரத்துல இருக்கிறவரிலிருந்து தான் நம்ம வந்து எடுக்கணும். ஆஃப் கப்பரத்துல இருக்கிறவர்ல இருந்து தான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்றாங்க. யாரில் இருந்து குறிப்பார்கள், யாரில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்க்கு அப்புறம் என்ன பர்சன் இருக்காரோ அவர்ல இருந்து தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. காட் த பாயிண்ட்?
ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிற பர்சன்ல இருந்து தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா? ஏ. அப்ப ஏல இருந்து அப்ப என்ன பண்றேன்? ஏல இருந்து ஸோ ஏல இருந்து ஜி. ஏல இருந்து நான் யார நோட் பண்றேன்? ஏல இருந்து நான் யார நோட் பண்றேன்? ஜியை நோட் பண்றேன். ஏல இருந்து ஜி. இப்ப ஏல இருந்து ஜி என்ன பண்றாரா? ஃபோர்த் டு த லெஃப்ட். எத்தனாவது லெஃப்ட்? ஃபோர்த் டு த லெஃப்ட். அப்ப லெஃப்ட்னா நம்ம வந்து மைனஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ அப்ப -4 அப்படின்னா ஏயோட ஃபோர்த் லெஃப்ட்ல வந்து ஜி. நல்லா புரியுதா? அப்ப -4 அப்படின்னா ஏயோட ஃபோர்த் லெஃப்ட்ல வந்து எனக்கு வந்து ஜி இருக்காரு. இப்படிதான் நம்ம நோட் பண்ணோம். ஓகே, அடுத்து என்ன சொல்லிட்டுருக்காங்க? ஹூ ஆர் ஸ்டாண்டிங். அப்ப அடுத்து நமக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். ஹூனா நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்? இம்மிடியட் பர்சன். ஹூனா என்னதுப்பா? இம்மிடியட் பர்சன். அப்ப அந்த இடத்துல நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன பண்றாரு? ஏ. ஹூ ஆர் ஸ்டாண்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. இப்போ ஏ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பில இருந்து என்ன பண்றாரா? செகண்ட் டு த ரைட். அப்ப என்ன பண்ணும்? +2. ஓகே, இப்ப நான் எங்க இருந்து யாரை குறிச்சிருக்கேன்? பில இருந்து நான் ஏயை வந்து நோட் பண்ணிருக்கேன். எங்க இருந்து எங்க குறிச்சிருக்கேன்? பில இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஏயை வந்து நோட் பண்ணிருக்கேன். பில இருந்து நான் ஏயை நோட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து நான் ஜியை நான் நோட் பண்ணிருக்கேன். ஏல இருந்து நம்ம எதை நோட் பண்ணிருக்கோம்? ஜியை நம்ம நோட் பண்ணிருக்கோம். காட் இட்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் அப்படின்னா மைனஸ், ஸோ ரைட் அப்படின்னா நமக்கு வந்து பிளஸ். அதுக்கு அடுத்து only 4 peoples are standing between C and H. ஓகே, only 4 peoples are standing between C and H. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. என்ன சொல்லியிருக்கிறான்? H was standing towards the right of C. ஓகே, சியோட ரைட்ல. இப்போ அடுத்த பாயிண்ட் நம்பர் 3 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கும் ஹச்சுக்கும் இடையில, சிக்கும் ஹச்சுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. எப்படி நோட் பண்றேன்னு பார்த்தீங்களா? சிக்கும் ஹச்சுக்கும் இடையில எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கும் ஹச்சுக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. எப்படி இருக்காரா? ஹச் ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் த ரைட் ஆஃப் சி. அப்ப சியோட ரைட்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவா நோட் பண்ணிக்கலாம். என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சியோட ரைட், சம்வேர் ரைட். சியோட சம்வேர் ரைட். ரைட்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிளஸ் சிம்பிளை மட்டும் போட்டுக்கலாம். சம்வேர் ரைட் எங்கேயோ ஒரு இடத்துல யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் இருக்காரு. அப்ப ரைட் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஆர்னு எழுதணும் அவசியம் இல்லை, பிளஸ்ன்னு எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து குழப்பம் சார், ரைட் லெஃப்ட் வச்சுக்க முடியாது சார் அப்படின்னா நீங்க சிம்பிளி L4ன்னு போட்டுக்கலாம். அப்ப லெஃப்ட் 4, அப்படின்னா R2ன்னு போட்டுக்கலாம். இல்ல ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2, R2 L4 எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பெட்டர் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ரைட் லைக் திஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டதும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து L6ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் வந்து என்றைக்கும் ஃபாலோ பண்ணாம விட்றாதீங்க. திஸ் இஸ் யுவர் மணி சார் மெத்தட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சியில் இருந்து என்ன பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சியோட ரைட்டில் வந்து ஹச் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இ வாஸ் ஸ்டாண்டிங் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் டி. இப்போ என்ன சொல்கிறான்? டியோட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியோட எத்தனாவது ரைட்டு? ஃபோர்த் ரைட்டு. டியோட எத்தனாவது ரைட்டு? ஃபோர்த் ரைட்ல நமக்கு யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ வந்து இருக்காரு. ஃபோர்த் ரைட்ல வந்து இ இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஹச் ஆர் சிட் ஸ்டாண்டர்ட்ஸ் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் நெய்தர் சி நார் ஹச் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி ரோ. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சியும் சரி இந்த ஹச்சும் சரி எங்க வரமாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டுல வரமாட்டாங்க. நான் எப்படி நோட் பண்றேன் பாத்தீங்களா? வரமாட்டாங்க. நெய்தர் நார் அப்படின்னா அதாவது நோ, அப்படி இல்லை அப்படின்னா நாட், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? நெய்தர் நார். இது எல்லாமே நமக்கு ஒரே மீனிங் தான், சரியா? நோ, நாட், நெய்தர் நார் இது எல்லாமே நமக்கு என்னது? சேம் மீனிங் தான். இல்லை அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். அதை நம்ம சிம்பிளி என்ன இண்டிகேஷன் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளி நம்ம என்ன இண்டிகேஷன் வந்து போட்டுடலாம் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் போட்டுடலாம். ஸோ இன்ட்டு போட்டுட்டா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வராது. இன்ட்டு போட்டுட்டா அந்த இடத்துல என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராதுன்னு அர்த்தம். அப்போ சியும் ஹச்சும் இப்படி இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கோங்க. சி அண்ட் ஹச்னு போட்டு நாட் எண்டு. ஸோ சியும் ஹச்சும் நமக்கு எங்க வராது? எண்டுல வந்து வராது.
ஓகேவா? சியும் ஹச்சும் எங்க வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து வராது. இது வரைக்கும் முதல்ல உங்களுக்கு புரிகிறதா? பி ரைட் தானே சார்? பி ரைட்டா எங்கம்மா இருக்கு? எஸ், பியோட ரைட். அப்படிதாம்மா நோட் பண்ணிக்கேன். பியோட ரைட்ல இருந்து தான்மா நோட் பண்ணிக்கேன். பியோட ரைட். இந்த குறியீடு எங்க போயிருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆரோ மார்க்கோட இந்த இடத்த பாருங்க. ஆரோ மார்க்கோட நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே, உங்களுக்கு நல்லா இங்க இந்த கலரை போதும். இந்த ஆரோ மார்க் இங்க போதா? ஆரோ மார்க் யாரை இந்த இடத்துல நோட் பண்ணிருக்கு? ஆரோ மார்க் இந்த இடத்துல யாரை நோட் பண்ணிருக்கு? ஆரோ மார்க் யாரை நோட் பண்ணிருக்கு? ஜியை நோட் பண்ணிருக்கு. சரி, ஆரோ மார்க் யாரை நோட் பண்ணிருக்கு? ஜியை நோட் பண்ணிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏல இருந்து ஜி, ஏல இருந்து ஜி, ஏ இப்ப யாருல இருந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்? ஏல இருந்து நான் வந்து ஜியை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆரோ மார்க் யாரை நோட் பண்ணிருக்கு? ஏயை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஏயை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. அப்ப யாருல இருந்து யாரு? பில இருந்து நான் யாரை வந்து இப்ப நோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயை நான் நோட் பண்ணிருக்கேன். ஆரோ மார்க் தான் இந்த இடத்துல முக்கியம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஈக்கு போய் ஆரோ மார்க் போயிருக்கா. அப்ப டில இருந்து நான் யாரை நோட் பண்ணிருக்கேன்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் வந்து ஈல இருக்கும். இந்த இடத்துல ஆரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஈயை நோக்கி இருக்கும். அப்ப நான் யாருல இருந்து யாரை நோட் பண்ணிருக்கேன்? டில இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஈயை நான் நோட் பண்ணிருக்கேன். டில இருந்து நான் ஈயை நான் நோட் பண்ணிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ரைட் லெஃப்ட் எப்படின்னா யாரில் இருந்து யாரை குறிக்கிறோம், யாரில் இருந்து யாரை குறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் முக்கியம். யாரில் இருந்து நம்ம யாரை குறிக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல முக்கியம். ரைட்டா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ பாம்பு மழை எடுத்துரும். ஸோ டசுக்கு டசுக்கு டசக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். யாரில் இருந்து யாரை குறிக்கிறோம், யாரில் இப்படி இருந்து இப்படியும் குறிக்கலாம், இப்படி இருந்து இப்படியும் குறிக்கலாம். காட் த பாயிண்ட்? ஓகே. ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 2 people seated to the left of F. அடுத்து 5th பாயிண்ட். ஓகே. ஸோ உங்களுக்கான 5th பாயிண்ட் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எஃபோட லெஃப்ட்ல, இப்போ எஃபோட லெஃப்ட்ல மோர் தென் 2 peoples. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரேட்டர் தென் 2, 2க்கு மேல எப்படி நோட் பண்ணணும்? மோர் தென் 2 அப்படின்னா யாருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டேன்னா, அப்போ எஃபோட லெஃப்டில் எப்படி? எஃபோட லெஃப்ட்ல மோர் தென் 2 peoples இருக்காங்கோ. புரியுதாங்கோ? ஸோ எஃபோட லெஃப்ட்ல மோர் தென் 2 peoples இருக்காங்கோ. இவ்வளவுதான் மேட்ரு. காட் இட். ஸோ இவ்வளவுதான் மேட்ரு. இது தெரிஞ்சால் போதும். இப்படிதான் நீங்க வந்து நோட் பண்ணணும். எவ்வளோ பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3, டேட்டா 4, டேட்டா 5, டேட்டா 6, டேட்டா, இதனால டைம் வேஸ்ட் ஆகுமானா? தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் ஆகாது. இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்பீடு அண்ட் அக்யூரசி இருக்கு பார்த்தீங்களா, 100%. நான் கேரண்டி உங்களுடைய அக்யூரசி இஸ் 100% வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மணி என்ன கேரண்டி? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் லாஸ்ட் ஒரு 3 to 4 years நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ண வச்சிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மெத்தட் தான். திஸ் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் மெத்தட். இந்த மாதிரி நீங்க ப்ரிலிம்ஸ்ல பாங்கன்னா சங்கட்டப்பட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல ஒரு பஸ்ல கூட உங்களால சால்வ் பண்ண முடியாது. சத்தியமா நான் சூடத்துல அடிச்சு கூட சொல்லுவேன், ஒரு பஸ்ல கூட நீங்க மெயின்ஸ்ல சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க மெயின்ஸ்லயும் இதே மாதிரி நோட் பண்ணா மட்டும்தான் முடியும். சரியா? நீங்க வாட்டை ரீட் பண்ணிக்கிட்டே சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் 2018 2019 நடந்த கதைகள். அதெல்லாம் வந்து பழைய கதை, ஓட்ட கதை, ஓடி விட்டு வச்சு. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நம்மளை மண்டையில் அடிச்சு இப்படிதான் நீ சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க பண்ணும்போது உங்களால மெயின்ஸையும் அடிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? உங்களுக்கு பாயிண்ட் எப்படி நோட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதே இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எழுதி போட்டுறேன். நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் சேம் அஸ். ஸோ இப்போ எப்படி இருக்கும்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்பர் ஆஃப் பர்சன், ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன் sits between, number of persons sits between A, B2A is same as B2C. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன், அதாவது ஏக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ, அதே நபர்கள் தான் பிக்கும் சிக்கும் இடையில இருக்காங்க. இதை நீங்க எப்படி நோட் பண்றது அப்படின்னா, பில இருந்து ஏ. ஸோ இந்த ஒரே ஒரு கோடு போட்டுக்கிட்டா போதும். பில இருந்து ஏ வந்து பாத்தீங்கன்னா பிக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்களோ
அதே நம்பர்கள் ஈக்குவல் டு சேம்னா என்னது ஈக்குவல் சேம்னா என்னது ஈக்குவல் ஓகே ஈக்குவல் டு எப்படி இருக்க போறாங்க பிக்கும் சிக்கும் இடையில வந்து இருக்க போறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துலயும் பி இருக்காரு இந்த இடத்துலயும் பி இருக்காரா இந்த இடத்துலயும் பி இருக்காரு இந்த இடத்துலயும் பி இருக்காரா இந்த இடத்துலயும் பி இருக்காரு இந்த இடத்துலயும் பி இருக்காரு அப்ப பி எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் ஏக்கும் சிக்கும் சென்டர்ல ஏக்கும் சிக்கும் சென்டரா தான் யார் வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வந்து வருவாரு அப்ப பி எப்படி வருவாரு ஏக்கும் சிக்கும் சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து வருவாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏக்கும் பிக்கும் சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி வருவாரு பிகாஸ் பி இஸ் காமன் ஹியர் அஸ் வெல் அஸ் பி இஸ் காமன் ஹியர் பி ரெண்டு இடத்துலயும் நமக்கு வந்து பொதுவா வர்றதுனால நம்ம இது வந்து சொல்றோம் ஓகே சம்டைம்ஸ் இப்படி காமனா வராத பர்சன்ஸும் கொடுப்பாங்க வராத பர்சன் கொடுத்தாங்கன்னா நீங்க ஜஸ்ட் இப்படி நோட் பண்ணிக்கிட்டா போதும் ஓகேவா காட் இட் எல்லாரும் நல்லா புரிஞ்சா இந்த இடத்துல ஏன் வந்து பி வந்து நான் சென்டர்னு சொல்றேன் ஏன்னா பி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இடத்துலையும் பொதுவானவனாக வந்திருக்கிறான் ஓகே பி என்னவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் பொதுவானவனாக வந்திருக்கிறான் ஓகேவா கிளியராமா ரைட் இப்போ கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்க வந்து நோட் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க வந்து பாயிண்ட் எப்படி நோட் பண்ணிடுவீங்க ஓகே பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் பண்ணிடுவீங்க இப்போ நோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போ நோட் பண்ண ஃபஸ்ட் எடுத்தனையும் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் நோட் பண்ணுறோம் ஓகே மெத்தட் மணி சார் மெத்தட் ஓகே 1 செகண்ட் நோட் பண்ணுறோம் ரீட் பண்ணுறோம் ஓகே ஸோ ரீட் அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா பாயிண்ட் நோட்டிங் ஓகேவா பாயிண்ட் நோட் ஸோ நோட்டிங் இல்லைனா பாயிண்ட் நோட்ஸ்னு வச்சுக்கோங்க பாயிண்ட் நோட்டிங் வித் ரீடிங் ஓகே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரீடிங் ஓகே ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிடுறீங்க ஓகே ரீட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை நீங்கள் எப்படியெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றத இப்போ சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ பாயிண்ட்டை எப்படியெல்லாம் வந்து நோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செகண்ட் ஸ்டெப் ஸோ செகண்ட் ஸ்டெப் இங்கே என்ன சார் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் த பஸ்ஸில் ஓகே ஸ்டார்ட் பண்ணுறோம் பஸ்ஸில் நம்ம வந்து இப்போ வந்து நோட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி நம்ம வந்து பஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சரியா யாரில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாரில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்றதுல இருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு பஸ்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்றதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் சரி வாட் இஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்றீங்களே சார் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்னென்னலாம் ஃபிக்ஸ்டு பாயிண்டா சொல்லப்படும் நல்லா கவனிங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா என்னென்ன ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ இஸ் சிட்டிங் அட் ரைட் எண்ட் ஆஃப் தி ரோ ஏ இஸ் சிட்டிங் right end of the row A was sitting right end of the row okay A is sitting right end of the row அப்ப அதே இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க A is sitting at middle of the row middle of the row A was sitting middle of the row ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் பிளேஸ் இது இங்கே தான் சார் வரும் இந்த இடத்துல தான் சார் அதை வந்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாக்ட் பிளேஸ் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்கிறோம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா என்னது ஒரு இதோடது எக்ஸாக்ட் பிளேஸ் அது இங்கே தாயா வரும் இப்படி தாயா வரும் இவனுக்கு மாற்று இடமே கிடையாது இந்த இடம் தான் இவனோடது மணி வீடு இங்கதான் மதுரையில தான் மதுரையில எங்க ஒரு கேள்வி வருது ஆனா மதுரையில எங்க அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் புரியுதாப்பா ஸோ அப்ப எந்த டேட்டா உங்களுக்கு வந்து டைரக்டா இருக்கோ ஆர்எல்ஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னொரு விதமா சொல்லணும்னா
நமக்கு எப்படி சொல்லலாம், டைரக்ட், ஒரு டைரக்டா அதோட பிளேஸ் கொடுத்துட்டாங்க, டைரக்ட் டேட்டா. ஓகே, டைரக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதோட டேட்டா நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. தட் இஸ் டைரக்ட் டேட்டா. டைரக்டா அவன் இங்க தான் வரப்போறான், டைரக்டா அவன் இங்க தான் வரப்போறான் அப்படின்னு கிடைச்சாலும் அதையும் நம்ம என்னதான் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சொல்றோம். அப்ப ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா முதல்ல உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ டைரக்ட் பாயிண்ட், எக்ஸாக்ட் பிளேஸை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்றோம். காட் இட்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனிபடி ஹேவ் அ டவுட் இன் இட்? ஓகே, டவுட் இருக்காமா? எஸ், டவுட் இருந்தா தாராளமா அண்ணன்ட்ட கேட்டுருங்க, அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் தண்ணியை குடிச்சுக்கிறேன். ரைட்டு, இப்போ பாருங்க, இதுக்கு அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு எப்படி இது வந்து மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியாச்சு. என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ண போறீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்டே கிடையாது. கரெக்டா? இப்போ இங்கே எங்கேயாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கா? ஏ வந்து எந்த எண்டு, பி வந்து எந்த எண்டு, சி வந்து எந்த எண்டு, ஹச் வந்து எந்த எண்டு, டி வந்து எந்த எண்டு, இ வந்து எந்த எண்டு, இ எங்கே உட்காந்துருக்கான், சி எங்கே உட்காந்துருக்கான், டி எங்கே உட்காந்துருக்கான், யாவன் எங்கே உட்காந்துருக்கான் நமக்கு ஒன்று கூட தெரியாது. அப்போ நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து வரதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வரல அப்படின்னா நம்ம என்ன சார் பண்றது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வரல அப்படின்னா அதுதான் உங்களுக்கான தேர்ட் ஸ்டெப். ஓகே, உங்களுக்கான தேர்ட் அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். ஓகே, தேர்ட் அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு அம்பு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அம்பு என்ன பண்றீங்க, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல வச்சு போடுறீங்க, கருடாஸ்திரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணாஸ்திரம். சரக்கு நம்ம வந்து போய் தாக்குற மாதிரி மூணாவது அஸ்திரம். மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மூணாவது கூட ஈஸி தான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் யாரை வந்து பார்க்கணும், யாரை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் கேப்பை வச்சு போகணும். சரிங்களா? லாங் கேப். யாரு ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து லாங் கேப் இருக்கோ அவங்கள வச்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பஸ்ஸில் எடுத்துக்கோங்க, இந்த 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 சீட்டிங் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன சொல்லிட்டான், சிக்கும் ஹச்சுக்கும் இடையில நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா? சிக்கும் ஹச்சுக்கும் இடையில நமக்கு வந்து 4 பேர். அப்ப சியும் சரி ஹச்சும் சரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சியும் ஹச்சும் சரி நமக்கு எங்க வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டுல வராதுன்னு சொல்லிட்டான். இப்போ சிக்கும் ஹச்சுக்கும் இடையில 4 பேர். அதே மாதிரி சியோட ரைட்ல தான், எனக்கு யார் வரப்போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சியோட ரைட்ல தான் எனக்கு யார் வரப்போறா, ஹச் வரப்போறாரு. அப்ப சி வந்து இப்படி இருப்பாரு, சிக்கும் ஹச்சுக்கும் இடையில 1 2 3 4 இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன், ஹச்சை வச்சிருவேன். ரைட்டா? அப்ப சியோட ரைட்ல தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹச் உட்காந்துருக்காரு. இவங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. காட் இட்? இப்போ நமக்கு என்ன தெரியும், சியும் சரி ஹச்சும் சரி நமக்கு எங்க வராது, எண்டுல வராது. அப்ப இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்திருக்கணும் கண்டிப்பான முறையில. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்திருக்கணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்சன் வந்திருக்கணும். ரைட்? ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்திருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்திருக்கணும். இப்போ நீங்க எண்ணி பாருங்களேன், எத்தனை பர்சன் இருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 உட்காந்துருச்சா, 8 பேரு. புரியுதா? ஒண்ணுமே இல்ல. ஃபிக்ஸ்டு டேட்டா இல்லைன்னா கவலையப்படக்கூடாது. இப்படி வச்சு நம்ம அப்ரோச் பண்ணி விட்டுறணும். நம்ம லாங் கேப்பை எடுத்துட்டு போகணும். அந்த லாங் கேப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதோட டேட்டா. அந்த லாங் கேப் இருக்கும்போது அதோட டேட்டாவை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். டேட்டா கனெக்டிங். நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் அடுத்த மெத்தட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. எப்படி பாத்தீங்கன்னா நான் 8 பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ஏது ஃபிக்ஸ் பண்றதுனே தெரியாம தெரியாத எதிரிக்குதான் அல்லே அதிகம் அப்படின்லாம் கிடையாது. வாடா நான் வேட்டைக்காரன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏன்னா இவங்களுக்கு இடையில தான் இங்க லாங் கேப் அதிகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாங் கேப், எஸ் இட் ஹேவிங் அ லாங் கேப் 4%. அப்ப ஆல்ரெடி இங்க வந்து 4, இவங்க 2 பேர் அப்படின்னா சியும் ஹச்சும் வந்து 2 பேர். அப்ப 4 + 2 இதே 6 பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹச்சும் சரி சியும் சரி எண்டுல வராது. அப்ப அங்கிட்ட ஒருத்தன் இங்கிட்ட ஒருத்தன். அதே மாதிரி
இங்க இன்னும் நான் டேட்டாவை கனெக்ட் பண்றேன் பாருங்க. சியோட ரைட்ல தான் எனக்கு வந்து ஹச்சு. அப்ப டேட்டாவும் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. டேட்டாவும் எனக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ தட் இதான் மேட்ரு. அப்போ லாங் கேப் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரி சார், இப்போ லாங் கேப்பும் எனக்கு வந்து கொடுக்கல, லாங் கேப்பும் எனக்கு வந்து இருக்கல, லாங் கேப்பும் எனக்கு வந்து கையை கொடுக்கல. மணி போடா, இந்த இதுவும் உனக்கு வந்து செட் ஆகலடா அப்படின்னு சொல்லி லாங் கேப்பு என் கையை வந்து உடச்சிருச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அங்கே தான் ஒரு தரமான மெத்தட் இருக்கு. ஸோ உங்களுக்கான மெத்தட் நம்பர் 4. ஸோ நாலாவது அஸ்திரம் தான் உங்களை ஈஸியாக சால்வ் பண்ண வைக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமான கொஷினாக இருந்தாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங் அப்படின்ற, ஸோ கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங் அப்படின்ற மணி சார் மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெத்தட் கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழில் சொல்லணும்னா, மீண்டும் மீண்டும் ஒரு நபர் வருவார், அந்த நபரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கணும். மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வர போறாரு, அந்த நபரை நம்ம வந்து கையில் எடுத்துட்டு நம்ம வந்து போகிறது. ஸோ கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங் அப்படின்ற மெத்தட். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் இருக்கு பாருங்க, டேட்டாஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட டேட்டா இங்கே இருக்கு, அதே மாதிரி ஏயோட டேட்டா இங்கேயும் இருக்கு. ஸோ வேற எங்கேயாச்சும் ஏயோட டேட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயோட டேட்டா வேற எங்கேயுமே இல்லை. ஓகே, இப்போ அதே மாதிரி ஏயோட டேட்டா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏல இருந்து நம்ம ஜியை ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி பில இருந்து நம்ம வந்து ஏயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், பில இருந்து நம்ம ஏயை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதே இது இங்கே பாருங்க, சி அண்ட் ஹச் வச்சா, இப்போ சில இருந்து நம்ம ஹச் போகலாம். அதே மாதிரி சியோட ரைட்டில் தான் வந்து ஹச், அங்கே டேட்டா கனெக்ட் ஆகுது. சி ஹச் எண்டில் வந்து வராது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஇ நமக்கு ரிப்பீட்டே ஆகாத பர்சன், டியும் இயும் நமக்கு ரிப்பீட்டே ஆகாத பர்சன், இவனை வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்போது இந்த ரிப்பீட்டிங் வித் கனெக்டிங் அப்படின்றதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு பாயிண்ட் நம்பர் 1ல் நமக்கு ஏ அப்படின்ற பர்சனை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் நம்பர் 2 நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற பர்சனை வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் 4லையோ இல்லை 5லையோ நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏயோட ரிலேட் ஆகிருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பி, இங்கே ஏயோட ரிலேட் ஆகிருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜி. இப்போ பாயிண்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பியோட ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் கொடுத்துருப்பாங்க, பியோட ரிலேட் ஆகிற மாதிரி ஹச் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட ரிலேட் ஆகிற மாதிரி ஐ கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த இடத்துல அதிகமாக வந்திருக்காரு, ஏ அப்படின்ற பர்சன் இங்கே வந்திருக்காரு, ஏ அப்படின்ற பர்சன் இங்கே வந்திருக்காரு. ஏயோட டேட்டா வந்து பி, அதுக்கடுத்து பியோட டேட்டா வந்து ஹச், ஏயோட டேட்டா வந்து ஜி, ஜியோட டேட்டா வந்து ஐ. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் அதிகமாக ரிப்பீட் ஆகுறாங்களோ அந்த ரிப்பீட்டிங் பர்சன்ல இருந்து அந்த பஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணி போகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரோச். யார்ல இருந்து போனோம், அந்த ரிப்பீட்டிங் பர்சன்ல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணி போக வேண்டும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ரிப்பீட்டிங் பர்சன்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பஸ்ல முடிச்சு விட்டீங்கன்னு அர்த்தம். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஸோ பஸ்ஸில் நம்ம எப்படி முடிக்க முடியும், நம்ம ரிப்பீட்டிங் பர்சனில் இருந்து நம்ம அப்ரோச் பண்ணி போனால் மட்டும்தான். பஸ்ஸில் இருக்கட்டும், சீட்டிங்காக இருக்கட்டும், யாரில் இருந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், ரிப்பீட்டிங் பர்சனில் இருந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். அந்த ரிப்பீட்டிங் பர்சனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். Got it? So repeating with connecting method. So அப்படி இல்லைனா connecting with repeating method, whatever the word you can use. பட் நம்ம என்ன பண்ணுறோம், யார் ஒருத்தர் அதிகமாக ரிப்பீட்டாக இருக்கிறோம் அந்த ரிப்பீட்டிங் பர்சன்ல இருந்து தான் நம்ம வந்து போகணும். சரி, இப்போ ரிப்பீட்டிங் பர்சனும் இல்லை அப்படின்னா உங்களுக்கான 5வது அஸ்திரம் இதுதாங்க, பிரம்மாஸ்திரம். ஸோ எந்த டேட்டாவுமே இல்லை சார். ஸோ பிரம்மாஸ்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். 5வது அந்த கொஷினுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? 5வது அஸ்திரம் பிரம்மாஸ்திரம்னு சொல்லிட்டேன். பிரம்மாஸ்திரம் பயங்கரமானது, போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படின்றது.
இந்த எதுவுமே இல்ல அப்படின்னா, தயவு செஞ்சு சாத்திண்டு அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஓடி போறது தான் நமக்கு வந்து நல்லது. இல்ல அப்படின்னா நம்மளும் அத செஞ்சுட்டு போயிரும். சரியா? இந்த அஸ்திரத்த எப்பயாவது தான் பயன்படுத்தணும். நீங்க பாட்டுக்கு எல்லா பஸ்ஸுலும் இதுதான் தெரியல. ஸ்கிப்பு பிரம்மாஸ்திர மணியண்ணன் சொன்னாப்புல போட்டுருவோம். அடுத்து 3வது பஸ்ஸில பார்த்தோம். அதுலயும் ஒண்ணுமே இல்ல. உடனே பிரம்மாஸ்திரத்த போடுவோம் அப்படின்னா 2 பஸ்ஸில் 10 மார்க் முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லாத்துக்கும் நீங்க பிரம்மாஸ்திரத்த வந்து போட்டுறக்கூடாது. பிரம்மாஸ்திரத்தை ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். அதுவும் முறையா தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா கர்ணன் மாதிரி ஆயிரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எந்த டேட்டாவுமே நம்ம நோட் பண்றோம், நமக்கு எந்த டேட்டாவுமே ப்ராப்பரா தெரில அப்படின்னா எடுக்கிறோம். பிரம்மாஸ்திரத்தை டப்புன்னு போட்டு ஓடிட்டே போயிட்டே இருக்கோம். ஸ்கிப் பண்றோம், அடுத்த கொஸ்டின் போயிடும். ஓகேவா? ஸோ இதாங்க மேட்ரு. இந்த 5 ஸ்டெப் தான் உங்களை பஸ்ஸில் சால்வ் பண்ண வைக்கும். ஓகேவா? பஸ்ஸில் இப்படி நீங்கள் வந்து பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ரொம்ப இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். இந்த கொஸ்டினை நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு 6 மணி இதே டைமில் வந்து லைவ் போட்டு நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். ஸோ அப்போ ஒரு பஸ்ஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாயிண்ட் நோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வாட் இஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா டைரக்ட் பாயிண்ட், அதாவது எக்ஸாக்ட் பிளேஸ் நமக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா லாங் கேப், யாருக்கு இடையில அதிகமான கேப் இருக்கோ அவங்கள வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ பாருங்க இந்த இடத்துல 8 பேருன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். யார் ஒருத்தவங்க நமக்கு அதிகமான முறையில் வந்து ரிப்பீட் ஆகுறாங்களோ அந்த ரிப்பீட் ஆகிற பர்சனில் இருந்து நம்ம வாட்டை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அந்த ரிப்பீட் ஆகிற பர்சனில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட் ஸ்கிப் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் 2% இருக்கணும். இப்போ மோர் தென் 2% அப்படின்னா மினிமம் 3% இருக்கணும். மோர் தென் 2% அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மோர் தென் 2% சொல்லியிருக்காங்க. இப்போ மோர் தென் 2%. ஓகே. இப்போ மோர் தென், இப்போ இந்த இடத்துல வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் 2%. மோர் தென் 2% அப்படின்னா மோர் தென் 2% என்னது, மினிமம் 3. மினிமம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3% இருக்கும். ஸோ அப்போ 3% இருக்கலாம், 4%. இது வந்து மினிமமாக அந்த இடத்துல 3% இருக்கலாம். அடுத்து 4%, 5%, எத்தனை பர்சன்ட் வேணாலும் அதுக்கப்புறம் வந்துருக்கலாம். பட் மினிமமாக நம்ம எத்தனை பர்சன்ட்ஸ் வந்து வைக்க போகிறோம், 3% அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ அப்படி பண்ணும்போது இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஓன் மெத்தடை யூஸ் பண்ணி. ஏன்னா இது ட்விஸ்டட் கொஸ்டின் தான். சரியா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேத்துக்கு வந்து ஆன்சர் வருது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன். சரியா? மினிமம் மோர் தென் 2%, மினிமம் நீங்கள் 3% அவனுக்கு இடையில இந்த லெஃப்ட்டில் வச்சுக்கணும். 1, 2, 3% அவனுக்கு லெஃப்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி 1, 2, 3, 4% அவனோட லெஃப்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஓகே, 5% அவனுக்கு லெஃப்ட்டில் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மணியண்ணனுக்கு குரூப்பில் நம்மளுடைய ஆன்சர்ஸை வந்து போட்டு விடுங்க. ஓகே. உங்கள் எல்லாருக்கும் நல்லா கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, நல்லாவே பெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து என்னுடைய செஷன்ஸை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய செஷன்ஸை கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் உங்களுடைய எல்லாத்துலேயுமே நம்மளுடைய இந்த ஆப் கிளாஸ் அல்டிமேட் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் நிறைய பேர் நம்ம கோர்ஸ்குள்ளே வருவாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், என்ன கொரிஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 9342408457 அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட், என்ன கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ போடாத மக்களை யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ரிவ்யூவை போட்டுவிட்ருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு அடுத்த லைவ் இருக்கும், அதில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. டாடா பாய்.